என் தங்க பிள்ளையே, இந்த பதிவினை கேட்க தொடங்கிவிட்டால் முழுவதுமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் உனக்கு உன் புகைப்படத்தை வைத்து செய்வினையை சில நபர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த பதிவானதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் முழுவதுமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உன் இல்லத்தில் நீ செய்துவிட்டால் நிச்சயமாக எந்த செய்வினையாக இருந்தாலும் உன் இல்லத்தையும் தேடி வராது, உன் இல்லத்திற்கு வெளியவும் நிற்கவும் நிற்காது. ஏனென்றால் இந்த தாய் வருவேன், உன்னுடைய இல்லத்தையும் உன்னையும் வெளியே இருந்து காப்பாற்றி எந்த விஷயமாக இருந்தாலும் அதை துரத்தி துரத்தி அடிப்பேன். அதனால் உன் கண்ணில் பட்டு இந்த பதிவினை கேட்க தொடங்கிவிட்டால் முழுவதுமாக கேட்க வேண்டும். அதனால்தான் ஆரம்பத்திலே இதை நீ செய்ய வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். அதனால் கேட்க தொடங்குவதற்கு முன்னால் வாராகி தாயே என் இல்லம் தேடி வாருங்கள் என்று கண்களை மூடி கவனமாக கேட்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு சில விஷயம் உனக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய இழப்புக்கள் என்பது இந்த காண்டானது அதிகமாகவே இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் இழப்புக்கள் தான் உனக்கு அதிகமாக மன அழுத்தத்தை குறைக்க அவ்வளவு போராடி கொண்டிருக்கிறார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னுடன் இருப்பவர்களும். ஏனென்றால் ஒரு சில விஷயங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால் அது உன்னிடம் இருப்பதனால் எப்படியாவது உன் கதைகளை முடித்து காரியத்தை சாதிக்கலாம் என்று அவர்கள் கங்கணங்கள் கட்டிக்கொண்டு இந்த வகையிலாக உன் புகைப்படத்தையும் உன்னுடைய ஆடையும் எடுத்துக்கொண்டு போய் செய்வினையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பல நாட்களாக அல்ல, சில நாட்களாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய தங்க பிள்ளையானது இது தெரியாமல் அவர்களுக்கு உணவுகளும் சாப்பிடவும் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நன்றாக அவர்களை பார்த்து கொள்கிறாய். ஆனால் இவர்களோ நயவஞ்சகம் செய்து அதுவும் நன்றி கெட்ட ஜென்மமாக மாறி இருக்கிறார்கள். இந்த தாய் இதை நான் கண்டுபிடித்து விட்டேன். என்னுடைய தங்கப்பிள்ளை ஒரு சில நாட்களாக என்னை நினைத்து அகல் தீபத்தை ஏற்றி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் இப்பொழுது இந்த தாய் உன் இல்லத்திற்கு தேடி வரப்போகிறேன். அதே போல் நான் சொல்லக்கூடிய நபரை உன் இல்லத்தில் இருந்து நீ கண்டிப்பாக உள்ளே நுழைய அனுமதிக்க கூடாது. அதை மட்டும் இப்பொழுது சொல்லுகிறேன். இன்னும் கவனமாக கேள் என் தங்க பிள்ளையே. தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ இன்னும் ஒரு வாரத்தில் ஏதாவது நான் பூஜை செய்தேன், கயிறுகளை கட்டிக்கொள், இந்த கயிறை கட்டிக்கொண்டால் உன் உறவு சேர்ந்துவிடும், அதே போல் உன்னுடைய வேலை அமோகமாக நடக்கும், உன் குடும்பத்தில் செல்வங்கள் செழிப்புகள் அனைத்தும் சேரும் என்று ஏதாவது சிகப்பு கயிறோ கருப்பு கயிறோ ஏதாவது நான் பூஜை செய்தேன் என்று கொடுத்தால் கட்டாயமாக என் தங்கப்பிள்ளை வாங்கி கரங்களிலோ உடம்பில் எங்கேயும் அணியக்கூடாது. இது முதல் விஷயமாக என்னுடைய தங்கப்பிள்ளைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் நீ கடைபிடிக்க வேண்டும். என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது கேட்டாயா? கடைபிடிப்பாயா? கடைபிடிப்பாய் என்றால் ஆம் தாயே நான் கடைபிடிப்பேன் என்று எனக்காக குறு மெசேஜை என்னுடைய தங்க பிள்ளை அனுப்பி வைக்க வேண்டும். ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நீ தைரியமாக கேட்கிறாயா என்று உன்னை சோதித்துக் கொண்டிருக்கிறேன். பிறகு என் தங்க பிள்ளையே, என்னுடைய சிறு புகைப்படத்தை உன் இல்லத்தில் வெளியே நீ தொங்கவிட வேண்டும் அல்லது ஒட்டி வைக்க வேண்டும். சிறு புகைப்படமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஏன் தெரியுமா? நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உன் இல்லத்தில் இருந்தால் மட்டும் ஒட்டிவை. அப்படி இல்லை என்றால் தேவையில்லை. என்ன நடக்க இருக்கிறது என்றால் சில நாட்களாக உடல்நிலை அதிகமாக சரியில்லாமல் உனக்கு போகிறது. அதே போல் கெட்ட கெட்ட கனவுகள் வருகிறது. அதே போல் கைகால் மூட்டு வலி அதிகமாக குடைச்சல் ஏற்படுவது. அதே போல் என் தங்க பிள்ளையே, கண் திருஷ்டியால் உடல் சோர்வு அதிகமாக இருப்பது, உன்னுடைய முகமானது பொலிவை இழப்பது, இந்த வகையிலாக உன் இல்லத்தில் உனக்கு இருந்தால் நிச்சயமாக அவர்கள் செய்யப்பட்ட சதிதான் உன் புகைப்படத்தை வைத்து. அதனால் நான் இந்த சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உன் இல்லத்தில் இருந்தாலோ உன் உள்ளத்தில் உனக்கு நடந்தாலோ அல்லது உன்னுடன் இருப்பவர்களுக்கு இருந்தாலோ உன் இல்லத்தில் கண்டிப்பாக என்னுடைய புகைப்படத்தை ஒட்டி வைக்க வேண்டும். ஏனென்றால் சில விஷயத்தை
அப்படியே உன் இல்லத்திற்கு வெளியே ஏவி விட்டு எப்படியாவது வெளியே வருவார்கள், அவர்களிடம் இருக்கக்கூடிய நோய்கள் பாதிப்புகள் ஏற்படுத்த வேண்டும் என்று சில சூழ்ச்சிகளும் சில தீவினைகளும் உன் இல்லத்திற்கு கண்டிப்பாக வரும். அதனால் தான் சொல்லுகிறேன், இவை அனைத்தும் உனக்கு இருந்தால் ஆம் தாயே இருக்கிறது, நான் உடனே செய்கிறேன் என்று என்னுடைய தங்க பிள்ளை குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். இன்னும் சில இரண்டுகளை சொல்லுகிறேன், அது இருக்கிறதா என்று பார். ஏனென்றால் இதுவும் ஒரு அறிகுறிதான். ஏனென்றால் எதை எடுத்தாலும் தடைமேல் தடை ஏற்படுகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் நீ போகக்கூடிய பயணமாக இருக்கட்டும், செய்யக்கூடிய காரியமாக இருக்கட்டும், தடைமேல் தடை ஏற்படுவது. நன்றாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், திடீரென்று அது நம்மால் செய்ய முடியாமல் இருப்பது. ஆனால் உறவுக்காரர்களுக்கெல்லாம் அந்த அனைத்து விஷயங்களும் நடப்பது. இது எல்லாம் பார்த்து ஏன் நமக்கு மட்டும் இது எல்லாம் நடக்கவில்லை, அவர்களுக்கு ஏன் எல்லாம் நடக்கிறது என்றால், நிச்சயமாக அந்த இடத்தில் ஏதோ ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்ற அறிகுறியை இப்பொழுது உனக்கு காட்டி கொடுத்து விட்டேன். என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது அப்படியே கேட்கிறாயா? இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. ஏனென்றால் இவை அனைத்துமே உன்னுடைய இடத்தை பிடிக்க வேண்டும், உன்னுடைய இடத்திற்கு அவர்கள் அமர வேண்டும் என்று உன்னை பள்ளத்தில் தள்ளி மூழ்கடித்துவிட்டு அவர்கள் ஒய்யாரமாக அந்த விஷயத்தை காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று நீ வாய் பேசக்கூடாது. நேர்மையாக போகக்கூடிய பாதையில் பல தடைகள் வரலாம். ஆனால் இப்படி சில தடைகள் மற்றவர்களுக்கு நடக்காது அல்லவா? ஏனென்றால் எல்லாராலையும் நல்ல மனதோடு நேர்மையாக நேர்மை குணத்தோடு வாழ முடியாது அல்லவா? ஆனால் சில மனித ஜென்மங்கள் இப்படிதான் குறுக்கு வழியில் சென்று புகைப்படத்தை வைத்தும் அதே போல் நோயை வர வைத்தும் உன்னை எப்படியாவது உன் கதையை முடித்து தவறான பாதையில் செல்ல அனுமதித்து விடலாம் என்று கங்கணங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையே, இனிமேல் கடுகளவு கூட அசையாது. ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்புதான் என் தங்க பிள்ளையானது என்னை நம்பி தாயே வாருங்கள் என்று நாவினால் கூப்பிட்டு அகல் தீபம் ஏற்றியது. அதனால்தான் இப்பொழுது இந்த விஷயத்தை கூட என்னுடைய தங்க பிள்ளைக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும் என்று கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை நம்பி ஒரு அகல் தீபத்தை ஏற்றினால் உன்னை மட்டும் அல்ல, உன் குடும்பத்தையே காக்க வேண்டியது இந்த வாராகி தாயின் கடமை. அது மட்டும் அல்ல என் தங்க பிள்ளையே, உன்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவது, சில நபர்கள் கெடுதல் செய்தால் அதிலில் இருந்து காப்பாற்றுவது, அதே போல் ஒவ்வொரு தருணமும் உன் இல்லத்தையும் உள்ளத்தையும் காவலாக நின்று உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் தான் சொல்லுகிறேன், இப்பொழுது சில விஷயத்தை உன் இல்லத்தில் வழிபாடாக செய். ஏனென்றால் நான் பரிபூரணமாக உன் இல்லத்திற்கு வந்து நிச்சயமாக இந்த செய்வினை ஏதாவது இருந்தால் அனைத்தையும் விரட்டி விரட்டி ஓட ஓட அடிப்பேன் என் தங்க பிள்ளையே. என்ன தங்க பிள்ளையே, நான் சொல்வது கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் ஆம் தாயே என்று என்னுடைய தங்க பிள்ளை எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் சரி, உன்னை காப்பாற்றுவது என்னுடைய கடமை. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு அப்படியே நடப்பது என்பது உன்னுடைய கடமை. ஆனால் இது எல்லாம் நடக்குமா, நமக்கு இது எல்லாம் கிடைக்குமா என்றால் அப்படியே உன்னுடைய எண்ணமானது உன் வாழ்க்கையில் அப்படியே பலிக்கும். எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உண்டாக்குமே தவிர நமக்கெல்லாம் எங்கே நடக்க போகிறது? நம்ம எல்லாம் வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டும்தான் சந்திக்க வேண்டும் என்று எண்ணத்தை நீ மாற்றினால் நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும். ஆனால் எண்ணத்தை மாற்றவில்லை என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கை என்னதான் கோடி கோடியாக கொட்டினாலும் உன்னுடைய எண்ணம் மாறவில்லை என்றால் உன் வாழ்க்கை மாறாது. அப்படிதான் இருக்கும். சரி என் தங்க பிள்ளையே, இப்பொழுது உன் இல்லத்தில் நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே கடைபிடி. என்னவென்றால் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கொள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொள். இன்னும் மிக சிறப்பான நாள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை தான். இந்த நாளில் மாலை நேரத்தில் ஊமத்தங்காய் 2 எடுத்துக்கொள். ஏனென்றால் இந்த தீபத்தை உன்னுடைய வாசலில் வைத்துதான் ஏற்ற வேண்டும். ஊமத்தங்காய் இதுதான். இந்த ஊமத்தங்காயை அதில் மேலுள்ள தோலை நீக்கிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதையை எடுத்துவிட்டு இலுப்ப எண்ணெயில் அதே போல் சிகப்பு திரியை போட்டு தீபத்தை ஏற்ற வேண்டும். இது 5 வாரமும் செய்யலாம், 7 வாரமும் செய்யலாம். ஏனென்றால் இது இல்லத்தில் இருக்கக்கூடிய தீய விஷயமாக இருக்கட்டும், வரக்கூடிய தீய விஷயமாக இருக்கட்டும், அல்லது எப்படியாவது உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருக்கட்டும், உன்னுடைய இல்லத்தில் நுழையவும் முடியாது. உனக்கு எந்த செய்வினை செய்திருந்தாலும் அது உன் இல்லத்திற்கும் வராது. அதே போல் உன்னுடைய படன் பிரச்சனையாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், அதே போல் உடலில் இருக்கக்கூடிய வியாதியாக இருக்கட்டும்,
இருக்கட்டும், மனநோயாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு கிடைக்கும். அதனால் வாசலில் வைத்துதான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். அதில் கொஞ்சம் வெண்கடுகு உள்ளே போட்டு தீபத்தை ஏற்று. ஏனென்றால் திருஷ்டிகள் அதிகமாக உனக்கு இருக்கிறது என்றால் அந்த தீபத்தை ஏற்றும் பொழுதே அந்த தீபமானது வெடித்து கொண்டே தீபம் எரியும். அப்பொழுதே தெரிந்து கொள்ளலாம். வெண்கடுகு என்று நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும். அதனால் வெண்கடுகு போட்டு இலுப்பை எண்ணெய் ஊற்றி சிகப்பு திரியை போட்டு வாசலில் 2 புறமும் ஏற்ற வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் 6, 7, 8 மணிக்குள்ளாக ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை 5 வாரம் கடைபிடித்தால் போதும். எந்த செய்வினையாக இருந்தாலும் உன் இல்லத்தையும் உள்ளத்தையும் எதுவும் செய்துவிட முடியாது. என் அன்பு குழந்தையே, என்ன புரிந்ததா என் அன்பு குழந்தையே? செய்வாயா? செய்ய சொல்வது உன் தாயின் கடமை, செய்ய வேண்டியது தங்கப்பிள்ளையின் கடமை. அதனால் உனக்கு தீர்வுகளை சில விஷயத்தை சொல்லிவிட்டேன். பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்கப்பிள்ளை.